ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்தில் தண்டபாணி. ஸோ நம்ம சைவ சாத்திர நூல்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இரண்டாவது நூலான திருக்களிற்றுப்படியார் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 100 பாட்டு உண்டு. நம்ம முன்னாடி 80 பாட்டு பார்த்துட்டோம். இன்னும் 20 பாட்டு பாக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி 81லேருந்து 90வது பாட்டு வரைக்கும் பார்க்க போகிறோம். முந்தைய பதிவுகள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. இதுபோல் சைவ சாத்திர நூட்கள், சித்துபெரு மக்களினுடைய நூட்கள், இன்னும் பல்வேறு வகையான தலைப்புகள் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நூட்கள் வேணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய வெப்சைட் ndbookshelf.comல இருக்குது. தாராளமாக நீங்கள் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இன்றைக்கு உண்டான செய்தி நோ ஸ்பாய்லர் அலர்ட். 10 பாட்டு தானே, பொறுமையாக கேளுங்க. ரொம்ப அழகாக நிறைய செய்திகளோடு இருக்கக்கூடியது. எப்படி இறையை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான செய்திகள்லாம் ரொம்ப அழகாக ஆசிரியர் சொல்லியிருக்காரு. முதல் பாட்டு 81வது பாட்டு, சரிங்களா? ஒன்றரைத்தது ஒன்று உரையா சாத்திரங்கள் ஒன்றாக நின்றுரைத்தது நிச்சயிக்க மாட்டாவால் இன்றுரைக்க என்னால் இயன்றிடுமோ என்போல்வார் ஏதேனும் சொன்னால்தான் ஏறுமோ சொல். நம்மளுடைய அப்பா அம்மா பேசுகிற மாதிரி இருக்குல்ல. ஒன்றுரைத்தது, இறைவன் அப்படிங்கிறது ஒரு தன்மை கொண்டவன். இறைவங்கிறது ஒன்று மட்டும்தான். இது எல்லா சாத்திரங்களும் சொல்லுது, சரிங்களா? ஒன்றுரைத்தது ஒன்று உரையா சாத்திரங்கள். ஒரு சாத்திரமும் சொல்லலை அப்படின்ட்டு ஆசிரியர். எல்லா சாத்திரங்களும் சொல்லுது இறைவன் ஒன்றுன்னு தான். ஆனால் ஒன்று ஒரு மாதிரி சொல்லுது. அப்போ அதுலேயே அங்கே ஒரு கன்க்ளூசிவான ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம வர முடியல. ஒன்றாக நின்றுரைத்து நிச்சயிக்க மாட்டாவால். எல்லாம் ஒன்றுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் என்ன ஒன்றுக்கு ஒரு உருவம் கொடுக்குற, ஒரு தன்மையை கொடுத்துக்கிற, என்ன அது எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறீங்களா? ஐயா, குழப்பம் வந்துடுச்சு. அப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயம் இருக்குது. அதை தான் ஆசிரியர்னு சொல்கிறார். அப்போது சாத்திரங்கள் இறை ஒன்றுன்னு சொன்னாலுமே அது தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து அது ஒரு மாதிரி சொல்லும்பொழுது நமக்கு குழப்பம் வந்துடுது. ஸோ அவுட்டு. சொன்ன சாத்திரங்கள் எல்லாத்துமே நமக்கு இறை ஒன்றுங்கிற அந்த ஒரு கன்க்ளூசிவான இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தாமல் போயிடுச்சு. இப்படி முன் சொன்ன சாத்திரங்களே இப்படி தான் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மட்டும் சொல்லி எப்படி உனக்கு புரிய போகுது? இல்லை என்னை போல் பின்ன யார் ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் உனக்கு புரிஞ்சிடுமா என்ன? ஆசிரியர் கேட்ட கேள்வி. இன்றுரைக்க என்னால் இயன்றிடுமோ, என்னால் தான் சொல்ல முடியுமோ, என்போல்வார் என்னை போல் இருக்கக்கூடியவங்க ஏதேனும் சொன்னால்தான் ஏறுமோ சொல். இல்லை என்னை போல் இருக்கவங்க வேறு யாராவது சொன்னால் தான் நீ கேட்பியா? உனக்கு அதுதான் மண்டைக்குள்ளே ஏறுமா? சொல்லு. அப்படின்னா இங்கே என்ன? வெறும் நூலறிவுனால் பிறர் சொல்ல கேட்பதனால மட்டும் இறை அப்படிங்கிறத உணர முடியாது. அதை பயிற்சி செய்யணும். செய்து நாமே உணர்ந்தால் அது முடியும். அவ்வளோதான், சரிங்களா? சொல்லக்கூடியதை படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், ஓகே. பிறர் சொல்லதை கேட்கலாம், ஓகே. ஆனால் பயிற்சிங்கிறத நாம் செஞ்சு நாம உணராத வரைக்கும் இறை உணர முடியாதுங்கிறது தான் அதற்குண்டான அந்த பாட்டிற்கு உண்டான பொருள், சரிங்களா? அடுத்த பாட்டு. யாதேனும் காரணத்தால் எவ்வுலகில் எத்திரமும் மாதேயும் பாகன் இளைச்சினையே ஆதலினால் பேதமே செய்வாய் அபேதமே செய்திடுவாய் பேதாபேதம் செய்வாய் பின். இந்த படைப்பு அப்படிங்கிறதுல யாதேனும் காரணத்தில், ஏதோ ஒரு காரணத்தினால படைப்புங்கிறது ஒன்று தோன்றிடுச்சு, சரிங்களா? யாதேனும் காரணத்தால் எவ்வுலகில், எந்த உலகமானாலும் சரி, இங்கேன்னு சொல்ல, எங்கே உலகமானாலும் சரி, அப்படின்னா என்ன, எதாக இருந்தாலும் சரி, எத்திரமும் என்னவாக இருந்தாலும் சரி, எதை சுட்டி காட்டினாலும் எதாக இருந்தாலும் சரி, அது கண்ணுக்கு தெரிந்ததோ தெரியாததோ எதாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, மாதேயும் பாகன் இளைச்சினையே. இளைச்சினைனா அடையாளம்னு அர்த்தம். மாதுரு பாகனுடைய இதுதான். அப்போ சிவசக்தியினுடைய அம்சம்தான் எல்லாமே. தோன்றியது அனைத்தும் எல்லாமே சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான். அதனால நீ என்ன பண்ணு, நீ சிவம்னு பாரு, பேதம் பண்ணி வேணாலும் பாரு, அபேதம் பண்ணு, நானே சிவம், சிவமே நான், அனைத்தும் சிவம்னு சொல்லி பேசாமல் அமைதியாக உட்காந்து பேதம் பண்ணிப்பார். ஒன்னொன்னே தனித்தனியாக பிரித்து பாரு, என்னமோ பண்ணு. ஆக மொத்தம் அந்த இறையை போய் அணுகிறதுக்கு உண்டான வழியைப்பார். எல்லாமே இறை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பார்த்தாலும் சரி, இல்லை நானும் இறைன்னு பார்த்தாலும் சரி, இல்லை அந்த தோன்றியது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்து இதுக்கு இன்ன தன்மை இதுக்கு இன்ன தன்மைன்னு பார்த்தாலும் என்னமோ பண்ணு. இறையை உணர்வதற்குண்டான வழியை பின்பற்றி, அந்த வழியை பின்பற்றி இப்போ இறையை உணர்ந்து பேசாமல் இருந்துரு. அந்த வழியை மட்டும் கரெக்டாக பார்த்துரு, அதில் மட்டும் மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிறாரு ஆசிரியர், சரிங்களா? அடுத்தது. நின்றபடி நின்றவர்கட்கு அன்றி நிறம் தெரியா மன்றுனுள் நின்று ஆடல் மகிழ்ந்தான். நின்றபடி நின்றவர்கட்கு அன்றி, இறையை இந்த வழியாக சென்று தான், அதாவது புலனடக்கம் மன அடக்கம் அப்படிங்கிறதன் வழியாக தான் இறை அப்படிங்கிறத அணுக முடியும். அந்த வழி நின்று இறையை உணர்ந்தவர்களுக்கு அன்றி, நின்றபடி நின்றவர்கட்கு அன்றி நிறம் தெரியா,
பார்த்தவனுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா? ஜிலேபின்னா நமக்கு சுவை தெரியாது, அதில் வாயில் வச்சா தான் நமக்கு சுவை அப்படிங்கிறது தெரியாது. போல் இறைன்னு 1000 பேசலாம், ஆனால் பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். மன்றில் நின்று ஆடல் மகிழ்ந்தானும். இந்த மன்று அப்படின்னு சொன்னால் சபைன்னு அர்த்தம். திருச்சபைன்னு சொல்லக்கூடியதில் நின்று மகிழ்ச்சியோடு ஆடல் நிறைந்தவனை பார்த்தவங்களுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான் பாருங்க. சென்று உடனே என்றும் எண்ணுறும் ஐம்பூதங்கள் முதல் எட்டுருவாய் நின்றானும் பெண்ணிற நின்றாடும் பிரான். சாமிக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் புரியட்டகம்னு பேர், சரிங்களா? அட்டமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டம்னா 8ன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் அது அஷ்டம்னு சொல்லுவாங்க, தமிழில் அதற்கு பேர் அட்டம்னு பேர், சரிங்களா? இப்போ அது என்ன புரியட்டகம் இல்லாட்டி அட்டமூர்த்தி அப்படின்னு சொன்னால் அந்த 8 என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த உடலை தான் அவங்க சொல்கிறாங்க. பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய 5 இதனோட இடகலைன்னு சொல்லக்கூடிய நிலவு, பிங்கலைன்னு சொல்லக்கூடிய சூரியன், சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய ஆன்மான்னு சொல்லுவாங்க, இல்லை சுழுமுனைன்னு எடுத்துக்கலாம், இது உங்களுடைய அணுகக்கூடிய முறையை பொறுத்து. இந்த 8 தன்மைகளும் இறைவன் தான். இது 8மே, இந்த 8 தான் இறைவனை காட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வழியும். அப்போது இந்த உலகத்தில் எல்லாமாவுமே இறைவன் அப்படிங்கிறதனுடைய சுரூபத்தில் தான் இருக்குது. பெண்ணுருபாகத்தோடு சேர்த்து இருக்கக்கூடிய பிரான், சரிங்களா? எல்லாமாவுமே இறையாக தான் இருக்குது. இதை பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அது எப்படின்னு தெரியும். இப்போ நான் பேசுகிறேன், நான் பார்த்தேன்னா இல்லை, நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பார்த்தீங்களா, அது எனக்கு தெரியாது. ஆமான்னு சொன்னால் ஆமாம், இல்லைன்னு சொன்னால் இல்லை. அப்போ உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நீங்கள் எங்கிட்ட விளக்கி சொல்கிறதுனால ஜிலேபி மனசை எப்பவுமே ஜிலேபி மனசில் வச்சுக்கு, அதில் வச்சா தான் ஜிலேபியினுடைய சுவை தெரியும். சூப்பராக இருக்கும் தெரியுமா, அப்படியா? அது வரைக்கும் ஓகே. எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்க வேண்டாம். சூப்பர்னால் என்ன, எப்படி இருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? ஸோ அதை தான் ஆசிரியர் சொல்கிறேன், பார்க்கறதுக்கு உண்டான வழியை பாரு அப்படின்ட்டு. அடுத்து, சிவமே சிவமாக யான் நினைத்தார் போல சிவமாகியே இருப்பதன்றி சிவமென்று உணர்வாரும் அங்கே உணர்வழிய சென்று புணர்வாரும் உண்டோ புவி. எல்லாமே சிவம், நான் சிவம்னு சொல்லி எல்லாம் சிவம், அவ்வளோதான் மட்டும்தான். அப்போ அதை எப்படி விளக்கி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதன்படி நின்று சிவத்தை உணர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். அப்படி இல்லாமல் சிவமாகவே ஆயும் கூட சிவத்தினுடைய தன்மையை உணராது, சிவமாக மாறாது, அந்த நிலை எய்தாமல் போனவர்களெல்லாம் உண்டு. அப்படி பண்ணிடாத அப்படிங்கிறார். இப்போ நான் சிவமான சிவம் என்ன நுள் உணர்ந்த இந்த பாகுபாடு பார்த்துட்டே இருக்காது. இப்போ அடுத்த பாட்டு இப்போ அதைத்தான் வரப்போகுது. அது எப்படிங்க புரியல? நீங்கள் எல்லாம் சிவம்னு சொன்னீங்க, சிவமாயிட்டீங்க. சிவமே தன்னுள் உணர்ந்தவர்கள் சிவமாகலையா? எப்படி? அடுத்து வர்றாரு பாருங்க. அது இது என்றும், சரிங்களா? அது சிவம், அது ஆண் ரூபம், இது சக்தி, இது பெண் ரூபம், இது லிங்க ரூபம், இது உருவம், இப்படி நிறைய பிரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதர மதங்கள் சார்ந்திருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் பிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது இது, இதுக்கு இது இதுன்னு பிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது இது என்று அவன் நானோ என்றும், நான் இருக்கேன், சாமி இருக்குது, அப்படி ஒரு பாகுபாடு. அது நீயே ஆகின்றாய் என்றும் அத்வைத கோட்பாடு. அது நீ அது அது இந்த இறைங்கிறதும் நீ ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் சரி. அதுவானேன் என்றும், ஆனே சிவமானேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் 4 விளக்கம் வந்துருச்சு. அது இதுன்னு சொல்லக்கூடிய பாகுபாடு, துவைதம்னு சொல்லக்கூடியது. அவன் நானே அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு வகையான அத்வைத கோட்பாடு தான், சரிங்களா? அது நீயே ஆகின்றாய் என்றும், நீ அதுவா ஆயிடுற, அதுவும் அத்வைத கோட்பாடு தான். அதுவானேன் என்றும், இது வசிஷ்ட அத்வைத கோட்பாடு, சரிங்களா? இப்போ இது ரெண்டுலேயுமே நான் அதானே, அது என்னாச்சு, அது மாதிரி பிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவானேன் என்று தமை உணர்ந்தார் எல்லாம் இரண்டாக ஒன்றாக சொல்லுவாரோ உற்று. இப்படி 2 பேசிக்கிட்டு இருக்கிறியே, எல்லாமா இருக்கக்கூடிய சிவனை நீ உணர்ந்திருப்பியா, இல்லை உன்னால் உணரத்தான் முடியுமா அப்படின்ட்டு ஆசிரியர். இப்போ முன் சொன்ன பாட்டுக்கு நீங்கள் போய் பார்க்கணும். ஆசிரியர் என்ன சொன்னார்? அனைத்தும் சிவம், அவ்வளோ மட்டும்தான். அங்கே நான் சிவமான சிவம் என்னாச்சு, எல்லாம் ஒன்றானோ, அதெல்லாம் பேச்சே கிடையாது. இங்கே நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதே அவர் சொல்லவே இல்லை. அப்போ எல்லாமே சிவம்னா சென்று அடைவதற்கு என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது நம்ம தத்தாத்திரேயர்னுடைய ஒரு நூல், எனக்கு அந்த யோக சாஸ்திரமே மண்டையில் நினைச்சு இன்னொன்று பார்த்துருக்கோம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த நூலில் அதுதான் அவர் எல்லாத்தையுமே மறுத்துருவார். நீயே அதுதாங்கும் பொழுது நீ என்ன தியானம் செய்கிற, யாரை சாமி கும்பிட்ற, யாரை காட்டுற, நீ செய்யக்கூடிய செயல் எதை நோக்கி போய்கிட்டு இருக்க, நோக்குவதற்கோ செல்லுவதற்கோ செய்வதற்கோ ஒன்றுமே இல்லையே, எல்லாமே சிவந்தாங்கும் பொழுது பிறப்பும் இல்லை முக்தியும் இல்லை, நீ என்ன பிறப்புன்னு பேசுகிற முக்தின்னு பேசுகிற, ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறதுல.
அதே தான் இங்கே ஆசிரியர் சொல்கிறார். சிவம் அவ்வளோதான். சிவம் நானாக இருக்கேன், நான் சிவமானாங்கிறது பேச்செல்லாம் கிடையாது. இப்படி ரெண்டாக சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்றைக்கு முக்தி பேர் அடைய போகிற ஐபிஎல் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இது அந்த காலத்தில் சைவத்திற்கும் துவைதம் அத்வைதத்துக்குள்ளாண்ட அந்த உள்ள இது நடக்கும்ல, வாக்குவாதம் நடக்கலாம். ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களே என்ன ஆசிரியர் சொல்ல போகிறாருன்னு. சரி, அடுத்தது ஈராகி. சரிங்களா? முடிவாகி ஈராகி. ஸோ எல்லாம் அழிந்திருக்கும் பொழுது என்ன இருக்கும்? முடிவு எப்படி இருக்கும்? ஏதுமற்றதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் ஈங்கிரண்டாய் மாறாத எண்வகையாய் மற்ற இவற்றின் வேறாய் உடனாயிருக்கும் உருவுடைமை என்றும் கடனாய் இருக்கின்றான் கண். முடிவு நேரத்தில் ஏதுமற்றதாக இருக்கும். இயக்கம் தோன்றும் பொழுது சிவசக்தி ஸ்வரூபமாக பிரிந்திருக்கும். ஸோ அது கூட சேர்த்து 8 வகை புரியட்டம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? 5 பூதங்களும் சூரியன் சந்திரன் ஆன்மான்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த புரியட்டம், இந்த சூரியன்கிறது இடகலை, சந்திரன்கிறது இடகலை, சூரியன்கிறது பிங்களை, ஆன்மான்னு சொல்லலாம், இல்லை சுழுமுனைன்னு சொல்லலாம். ஸோ இது 8ம் சேர்ந்து தான் இந்த ஒரு தோற்றம் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போது 8 மாறாத எண்வகையாய் மற்ற இவற்றின். சரிங்களா? இது போல் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் சரி. ஸோ எல்லாமாவும் சிவசக்தி சுரூபமாகவே இருக்குது. வேறாய் இப்படி இருக்கும் பொழுதும் நம்மளால் அது எல்லாமே சிவசக்தி சுரூபம்னு பார்க்க முடியுதா? உங்களால் என்ன பார்க்க முடியுதா? என்னால் இதில் இருக்க என்னை சுற்றி இருக்க எதையுமே சிவசக்தி சுரூபம் எனக்கு தெரியலையே. அப்போ அதனால தெரியல, மாறாய். இப்போ மாற்றாத்தான் தெரியுது. நீங்கள் நேற்றுலன்னு தான் சொல்லுவீங்க, நான் அவங்கள ஒரு பேர் சொல்லலாம், இது கேமரா, இது லேப்டாப்பு எல்லாம் சொல்லலாம் இல்லையா? அப்படி தான் நமக்கு தெரியுது. மாறா வேறாய் மாறி தெரியுது. உடனாய் உள்ளே இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது, ஆனால் தெரியல. உடனாய் இருக்கும் உருவுடைமை என்றும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கடனாய் இருக்கின்றான். கண்ணை இப்படி மாறி நம்ம கூட இருந்தாலுமே அவன் இருந்துக்கிட்டே இருக்கான். நம்மை சரியான வழி நடத்தி சென்று கொண்டு போய்கிட்டே இருக்கான். அதை அவனுடைய கடனாக எடுத்து அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுனால ஆண் உருவம் கொண்டு பார்க்கக்கூடாது. இந்த அன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு பொருள் இல்லை, அது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பேச்சு. ஏன்னா ஒருத்தங்க கேட்டாங்க, ஆன்மீகம் ஏன் பெண்மீகம்னு சொல்லுங்க. ஏங்க ஆன்மீகம் 2 சொல்லினாங்க, அந்த ஆண்கிறது 3 சொல்லினாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுடைய புரிதல் இருக்குது. அந்த அன் வேற, இந்த அன் வேறங்கிறதோடய நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. சரிங்களா? சரி, உன் உதரத்தே கிடந்த, இது ஒரு அருமையான பாட்டு வருங்க. உன் உதரத்தே கிடந்த கீடம், கீடம்னா புழுன்னு அர்த்தம். சரிங்களா? உன் உதிரத்தே கிடந்த கீடம் உருவதெல்லாம் உன்னுடையாது என்னாய் நீ உற்றனையோ கேள்வி கேட்குறார். அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டியா அப்படிங்கிறார். உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய புழு இருக்குப்பார், அது அனுபவிக்கக்கூடிய துன்பம் உன்னுடைய துன்பமானு நீ நினச்சிக்கிட்டியா என்ன? இப்போ எப்படி அதை நீங்கள் நம்ம எடுத்துக்கணும்னா, நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய புழு அனுபவிக்கக்கூடிய துன்பமான அந்த ஒரு கர்மம் நாம் செய்ததுனால அது அனுபவிக்குதா? இல்லை அது செய்ததுனால தான் நமக்கு ஒரு துன்பம் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ யாருடைய கர்மத்தில் யார் இது துன்பத்தை அனுபவித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னால் அதுக்கு துன்பம், அதனால உனக்கு துன்பம் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறார். அப்படின்னா என்ன? அப்படி இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் என்ன திறத்தில் இருக்கானோ அதற்கு அவனை செய்ததே காரணம். ஒருத்தனுக்கு எதுவுமே வந்து சேர்றதில்ல. உற்றனையோ அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை. மண்ணுயிர்கள், அதுபோல் மண்ணுயிர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் மண்ணுயிர்கள் அவ்வகையே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அது செஞ்சதற்குண்டான காரண காரியங்களோடு அதுக்கு வருவதை இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். மண்ணுயிர்கள் அவ்வகையே கான் இங்கு அழிவதுவும் ஆவதுவும் செய்வகையே நின்ற சிவன்பால். எப்படி உன்னுடைய ஒரு உயிர் அனுபவிப்பதற்குண்டான காரணம் இன்னொரு உயிர்னால் வருவதில்லையோ, அதுபோல அனைத்தும் சிவமே படைத்தது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த உயிர்கள் அதனுடைய கர்மத்தின்பால் அதாவது அனுபவிக்கக்கூடியதை சிவனை ஒரு காலம் பாதிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அவன் அனைவருக்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவன். அவனால் எல்லாம் படைத்து அவனே அனைத்தும் ஆகக்கூடியதாக இருந்தாலும் கூட கர்ம வினையினால் சூழப்பட்ட இந்த உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய கர்மம் அவனை ஒரு காலம் பாதிப்பது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? சரி, அவனி முதல் ஆயினானும் அவனே அறிவாய் நின்றானும் அவனேகான் ஆனாய் பெண்ணாய் அலியாகி நின்றானும் காணாமை நின்றானும் கண்டு. படைப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே, கூறக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே அவனாகியே நின்றான். அவனே அறிவாயும் நின்றான். எல்லா உயிர்களிடத்தே இருக்கக்கூடிய அறிவாயும் அவனே நின்றான். அவனேகான்
ஆனாயும் நின்றான், பெண்ணாயும் நின்றான், அலியாயும் நின்றான். ஆனாகி பெண்ணாய் அலியாக நின்றானும் காணாமை நின்றானும் கண்டு. இப்படி எல்லாமாவே இருக்கக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுதா? முடியலையே. எல்லாத்துலேயும் சாமி இருக்குன்னு சொன்னால் காண முடியலையே இல்லையா? அப்படிதான் நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம். அது உண்மைதான் இல்லைங்களா? அடுத்த பாட்டு. இன்றுதான் நீ என்னை கண்டிருந்தும் கண்டாயோ. என்னை பார்க்குற, இன்னைக்கு தான் நீ என்னை பார்க்குற, ஆனால் உண்மையாலுமே பார்த்தியா? நித்தலந்தான் தெரியுறான். நித்தலங்கிறது இந்த பிண்டம் தான் தெரியுது. இதை ஆட்டி வைக்கக்கூடிய ஆன்மா கண்ணுக்கு தெரியலையே. பார்த்தியா? பார்த்தப்பா. நித்தலன்னு மஞ்சள் சொக்கா போட்டுருந்தாயா. ஆன்மா எங்கே தெரியலையே, எங்கேயாவது இருக்கும். அப்படி தான் இருக்கு இன்றைக்கி நமக்கு இல்லைங்களா? இன்றுதான் நீ என்னை கண்டிருந்தும் கண்டாயோ. பார்த்தேன்னு சொன்னீங்க, ஆனால் உண்மையாலுமே பார்த்தியா? பார்க்கல. ஆன்மா கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? அன்றைத்தான் நானும் கண்டேனோ. நானும் தான் உன்னை பார்த்தேன். என் கண்ணுக்கு தான் உன்னை நீ யாருன்னு உன்னை தெரியுதா? எனக்குன்னு தெரியல. இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? என்றால் அருமாயை ஈன்றவள் தன் பங்கானை யார் காண்பார் பெருமாயை சூழ்விழைத்து. மாயை அப்படின்னு சொல்லக்கூடியதையே படைத்த பராசக்தியவே தன்னுடைய ஒரு உருவத்தில் ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனை இந்த மாயை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து யாருனால தான் காண முடியும்? நானும் ஆன்மா தான், நீங்களும் ஆன்மா தான். ஆனால் 2 பேர்த்துக்கு உருவம் மட்டும்தான் தெரியுது, ஆன்மா தெரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாயையே படைத்த அந்த பராசக்தியை தன்னுடலில் ஒரு பாகமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனை இந்த மாயைக்குள்ளிருந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பேன். யார் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறார். இதை பார்க்க முடியல அப்படின்ட்டு. அடுத்த பாட்டு. கடல் அலைத்தே ஆடுதற்கு கைவந்து நின்றும் கடல் அளக்க வாராதார் போல பிடியில் அருந்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதுவும் எல்லாம் கருத்துக்கு சேயனாய்க்கான். கடலில் அலை வருது, விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது நமக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடல் நீருக்குள்ளே நம்ம புகுந்து அப்படி இப்படி வந்தாலும் சரி, நம்ம என்ன சொல்கிறோம்? நோ ப்ராப்ளம், எல்லாம் ஐ மீன் மை ஓன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது உண்மை தான். எப்போ வரைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பினுடைய நிலையில் நிற்க வரைக்கும் நமக்கு அப்படி சொல்கிறோங்கிறதுக்காக மொத்த கடலையுமே நான் கட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியறதில்ல. நான் நிற்கிற இடத்துலேருந்து ஓகேங்க, ஆனால் மொத்த உலகத்தையும் என்னால் இது பண்ணிட முடியுமா? முடியாது. மொத்த கடலையும் என்னால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோல் அன்போடு இருந்து இறைவனை அணுகும் பொழுது அந்த அன்பு எப்படியோ அதற்கேற்றார் போல் இறைவன் நமக்கு அப்படி ஆட்கொண்டு நிற்பான். அதுக்காக மொத்த இறைவனையும் பிடிச்சிட்டேயா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நாம் எங்கே இருக்கோமோ அதற்கேற்றார் போல் இறை அந்த நிலைக்கு வந்துடும். அது நம்மகிட்ட வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக இறைவனை கட்டிட்டேன்னு, அன்புனால் இறைவனை கட்டி விட்டேன்னு சொல்ல முடியுமா? அது பெருசு. அது உனக்கு ஏற்ற அளவுக்கு அதை தன்னை சுருக்கிட்டு இங்கே கீழ் நின்றுருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இன்றைக்கு உண்டான பதிவு. அடுத்து இன்னொரு 10 அருமையான பாடல்கள் பாக்கி இருக்குது. இந்த வாரத்துலேயோ வர வாரத்துலேயோ பார்த்து முடித்தோம் அப்படின்னு சொன்னால் திருக்களிற்றுப்படியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூல் முற்று பெறுகிறது. அப்படியே ஒவ்வொரு நூட்களாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நூட்களும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் அப்படிங்கிறத தரவல்லது. ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே வரலாம். சரிதானுங்களே? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்தலந்தண்டபாணி. நன்றி.